ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸ்க்கு கீழே மரபு கவிதையில் கண்ணதாசன் அவங்கள பற்றி பார்க்கலாம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரைசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை கண்ணதாசன். ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? கண்ணதாசன். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கல்லங்குடி மகா காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். கல்லங்குடி மாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது? சேரமான் காதலி. சேரமான் காதலிக்கு தான் சாகித்ய அகாடமி கிடைச்சது. கண்ணதாசன் படைத்த நாடகம் என்ன அப்படின்னா ராச தண்டனை. கண்ணதாசன் படைத்த நாடகம் ராச தண்டனை. இது கம்பர் அம்பிகாவிதி வரலாற்றை பற்றி கூறக்கூடியது. கம்பர் அம்பிகாவிதி வரலாறு கூறுறது தான் ராச தண்டனை. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? ராச தண்டனை. இது ஒரு நாடகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை. பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும். கவிமணி. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? கண்ணதாசன். ஆன்சர் பி. கண்ணதாசன் பணி ஆற்றாத இதழின் பெயர் என்னன்னா குயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென்றல், முல்லை, தமிழ்மலர் இதெல்லாமே கண்ணதாசன் பணியாற்றிய இதழ். கண்ணதாசன் பணி ஆற்றாத இதழ் எது அப்படின்னா குயில். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி. பொறுத்துக. வீரகாவியம் முடியரசன். ஏசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சஹராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசன். ஆன்சர் ஏ. வீரகாவியம் முடியரசன். ஏசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சஹராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசன். பொருந்தா ஒன்றை எழுதுக. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ. இந்த பாட்டு கண்ணதாசன் எழுதின பாட்டு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இந்த மூணுமே கண்ணதாசன் இயற்றிய பாட்டு. சின்ன பயலே சேதி கேளடா, வேப்பமர உச்சியில் பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த பாட்டு யார் எழுதினாங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. இதில் கண்ணதாசன் பாடல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் அந்த பாட்டு. சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இயற்றிய பாடல். கீழ்காண்போற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். இது கரெக்டு. திரைக்கவி திலகம் மருதகாசியின் பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது. இது கரெக்டு. நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குவாரா சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் பாடியது, அதனால் இது தவறு. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா இதெல்லாம் கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள். இதுவும் கரெக்டு. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா சி. அடுத்து பொறுத்துக. புதுமை பித்தன். புதுமை பித்தனுக்கு சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன். வாணிதாசன் எத்திராஜு. கண்ணதாசன் முத்தையா. கண்ணதாசன் முத்தையா. ஆன்சர் பி. பூங்கொடி. பூங்கொடிங்கிறது முடியரசன். கொடிமுல்லை அப்படிங்கிறது வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் இயற்றினது. இதில் ஆன்சர் சி. அடுத்து முடியரசன். முடியரசன் காவியப்பாவை. முடியரசன் காவியப்பாவை. சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் ஆனந்த தேன். ஆனந்த தேன். குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை. குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் மாங்கனி. கண்ணதாசன் மாங்கனி. ஆன்சர் சி. பின்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல். ஆயிரந்தீவு, ஐங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இந்த மூணு கண்ணதாசன் இயற்றியது. கொய்யாக்கனி. கொய்யாக்கனி யாரு? கொய்யாக்கனிங்கிறது பெருஞ்சித்திரனார் எழுதினது. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் தான் கொய்யாக்கனி. ராச தண்டனை இந்த அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்ணதாசன் இயற்றாத நூல். அப்போ கொய்யாக்கனி. ராச தண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? கண்ணதாசன்.
பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயேசு காவியம், திருக்கை வழக்கம், தைப்பாவை, கல்லங்குடி. இல்லை இயேசு காவியம், தைப்பாவை, கல்லங்குடி வந்து கண்ணதாசன் இயற்றியது. திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது கம்பர் இயற்றிய நூல். திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்பர் இயற்றிய நூல். அடுத்து ஒரு பொறுத்துக. முடியரசன் அப்படின்னா துரைராசு, அவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. சுரதாவுக்கு வந்து ராசகோபாலன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராசலு. ஆன்சர் வந்து பி, வாணிதாசனுக்கு வந்து எத்திராசலு. அவர்தம் இயற்பெயரும் பொறுத்துக. அப்போ கண்ணதாசனுக்கு என்ன? முத்தையா. வாணிதாசன் யார்? எத்திராசலு. சுரதா ராசகோபாலன். பாரதிதாசன் சுப்புரத்தினம். ஆன்சர் வந்து ஏ. இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? கவியரசு கண்ணதாசன். இயேசு காவியம்ங்கிறது எழுதினது கண்ணதாசன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கண்ணதாசன் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின்ஸு. இப்போ வந்து நாம் வந்து அவரை பற்றி கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. அவருடைய பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. காலம் வந்து 1927லிருந்து 1981. இவருடைய ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டி. சிறுகுடல்பட்டி. சிறப்பு பெயர் வந்து காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இதில் வந்து நூல்களில் சேரமான் காதலிக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிது. ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது காதல் காப்பியம். இயேசு காவியம் அப்படிங்கிறது இவர் இறுதியாக எழுதிய நூல். மாங்கனி அப்படிங்கிறது திருச்சி சிறையில் இவர் இருக்கும்போது எழுதிய முதல் காவியம். மாங்கனிங்கிறது கண்ணதாசன் திருச்சி சிறையில் இருக்கும்போது எழுதின முதல் காவியம். அதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்து தத்துவ நூல். அதே மாதிரி மனவாசம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது வந்து தன்னை குறித்து அவரை எழுதி கொண்ட நூல்கள். ராஜ தண்டனை அப்படிங்கிறது கம்பர் அம்பிகாவதி வரலாறை எழுதியிருப்பார். இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா தென்றல், முல்லை, தமிழ் மலர், கண்ணதாசன், சண்ட மாருதம். கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா தென்றல், முல்லை, தமிழ் மலர், கண்ணதாசன், சண்ட மாருதம். இவர் வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்றிருக்காரு. இவருடைய ஆசிரியர் பெயர் என்ன? கண்ணதாசனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா கண்ணன். அதே மாதிரி இவர் எழுதிய வேறு நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா வேலங்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை இதெல்லாம் எழுதியிருப்பார். வேலங்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை இதெல்லாம் எழுதியிருப்பார். அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் வந்து கண்ணன். அப்புறம் இவருடைய முதல் திரைப்படம் எது அப்படின்னா கலங்காதிரு மனமேங்கிறது தான் இவருடைய முதல் திரைப்படம். இவருடைய கடைசி பாடல் என்ன அப்படின்னா கண்ணே கலைமானே. 3ஆம் பிறை படத்தில் வந்து பாடியிருப்பார். கடைசி பாடல் வந்து கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாட்டு வந்து 3ஆம் பிறை அந்த படத்தில் பாடியிருப்பார். முதல் திரைப்பாடல் வந்து கலங்காதிரு மனமே. கிருஷ்ண கவசம் அப்படிங்கிற பக்தி பாடல் வந்து இவர் பாடியிருக்காரு. கிருஷ்ண கவசம் அப்படிங்கிற பக்தி பாடல். அதே மாதிரி கவியரசு பட்டமும் பெற்றிருக்காரு. கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இவருடைய சிறப்பு பெயர்களில் ஒரு முக்கியமான சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கிங்கிறது வந்து அவருடைய சிறப்பு பெயர். அதில் ஒரு சிறப்பான பெயர் அது வந்து. அப்புறம் வணங்காமுடி அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான பெயர். காரைமுத்து புலவர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, கமகப்பிரியா இதெல்லாமே வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள்.